பிராணவாயுவால் குண்டலினி மூலாதாரத்திலிருந்து எழும்பொழுது நாதம் உண்டாகிறது. இந்த நாதத்தை மனத்தோடும் புத்தியோடும் சேர்ந்து பேதமின்றி பாவித்தால் அது பிராண விசுவம் எனப்படும். இந்நூலின் அர்த்தானாம் உத்தேச கிரமக பகுதியில் அர்த்தம் அறியாதவர்களாய், அதாவது பொருள் தெரியாதவர்களாய் பல வகை சப்தங்களை மட்டும் படிப்பவர்களுக்கு ஒரு ஓமை கூறுகிறார். மலைய மலையில் உண்டான சந்தனக்கட்டையின் பாரத்தை கழுதை சுமப்பது போல் பொருள் தெரியாமல் பல சப்தங்களை இவன் படிக்கிறான் என்று ஓமை கூறுகிறார். இந்நூலின் கௌலிகார்த்த நிரூபணம் என்ற பகுதியில் பரதேவதையான ஸ்ரீமாதா தன்னுடைய ஒப்பற்ற ஒளிமயமான கிரண வடிவில் உள்ள 9 ஆவரண தேவதா கணங்களுக்கு ஈஸ்வரியாய் இருப்பதால் கணேஷி என்று கூறப்படுகிறாள். பரதேவதைக்கும் மந்திரத்திற்கும் சக்கரத்திற்கும் குருவிற்கும் ஆத்மாவுக்கும் ஐக்கியமே கௌலிகார்த்தம் எனப்படுவது. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி